காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் ரெனால்ட் நிசான் கார் தயாரிப்பு ஆலையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். ஆய்வின் விவரம் என்ன, பதிவு பண்ணலாம்? காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரெனால்ட் குழுமத்தினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையில் முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். செயின்ட் கோபின் நிறுவனம் மற்றும் அதைத் தொடர்ந்து ரெனால்ட் நிறுவனம், அதனைத் தொடர்ந்து உலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலை, இந்த 3 இடங்களையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அதுல ஒரு அங்கமாக தான் இந்த ரெனால்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலையினை முதலமைச்சர் திரு விஜய் இந்த தினம் ஆய்வு செய்தார். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த நிறுவனத்தினுடைய செயல் அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ரெனால்ட் நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய உற்பத்தி மற்றும் பொறியியல் செயல்பாடுகள், மாநிலத்தில் அந்த நிறுவனம் சார்பில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் திரு விஜயுடன் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனை தொடர்ச்சியாக இந்த ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் நேரடியாக ஓரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலைக்கு வருகை தந்து இந்த ஆலை எவ்வாறு செயல்படுகிறது, எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள், என்னென்ன மாதிரியான வாகனங்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதனை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். இந்த நிறுவனத்தினுடைய உயர் செயல் அதிகாரிகள் எல்லாருமே இந்த நிறுவனத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு எடுத்துரைத்து விளக்கம் அளித்தார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலை செயல்பாட்டில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு 4 லட்சம் கார்கள் இந்த ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆலையை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு ஏதுவாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சுமார் 5300 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக மேலும் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் ரெனால்ட் கார் தயாரிப்பு ஆலையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரெனால்ட் கார் தயாரிப்பு ஆலையில் தொழிற்சாலை உட்கட்டமைப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரம். ரெனால்ட் குழுமத்தில் முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த ஆலையிலிருந்து ஏறத்தாழ ஆண்டுக்கு 4 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு புதிய ரக கார்கள் இந்த ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அந்த புதிய ரக கார்களில் ஒரு காரை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓட்டி பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஆலையை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலை செயல்பாட்டில் இருக்கிறது. ஆண்டுக்கு 4 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆலை மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 5300 கோடி ரூபாய் அளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த ரெனால்ட் குழுமத்துக்கும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த ஆலையானது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது இந்த ஆலையினை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்வதோடு இந்த ரெனால்ட் குழுமம் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரை முதலமைச்சர் ஓட்டி பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக முதலமைச்சர் ரெனால்ட் குழுமத்துல தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டார். இதற்கு முன்னதாக செயின்ட் கோபின் நிறுவனத்துல முதலமைச்சர் தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தொழில்துறையில முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதீத அக்கறை காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. 2 தினங்களுக்கு முன்பு கூட கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனத்துக்கு சென்று அங்கு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். தொடர்ச்சியாக தமிழகத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கு ஏதுவாக தொழில்துறையில அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை ஈர்க்கக்கூடிய அந்த பணிகளை தமிழக அரசு தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலைகள், தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வது, அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெருக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு அங்கமாக தான் இன்றைய தினம் முதலமைச்சர் தன்னுடைய ஆய்வினை தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று பிற்பகலில் இருந்து முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக செயின்ட் கோபின் நிறுவனத்துல முதலமைச்சர் அந்த ஆலையினை நேரில் சென்று பார்வையிட்டதோடு அதன் தொடர்ச்சியாக ஓரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரெனால்ட் குழுமத்தினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையினை முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ரெனால்ட் குழுமத்தினுடைய உயரதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இந்த ஆலை சார்பாக மேற்கொண்டு வரக்கூடிய உற்பத்தி மற்றும் பொறியியல் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சரிடத்துல கலந்து ஆலோசித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டின் மோட்டார் வாகன உற்பத்தியில்
ரெனால்ட் குழுமம் மேற்கொண்டு வரக்கூடிய பங்களிப்பினை முதலமைச்சர் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு முழுமையாக தங்களுடைய ஆதரவினை வழங்கும் என்று முதலமைச்சர் அன்றைய தினம் அந்த ரெனால்ட் குழுமத்தினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவாதம் அளித்த நிலையில அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஆய்வானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.